திருப்பி டியூஸ்டே வந்து முதலமைச்சருடைய பதில் உரை இருக்கு, அதில் ஏதாவது சொல்றாரா என்பதை பார்ப்போம். ஆனால் மேகதாதுவில் அணை கட்டுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன், எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு? சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 2026 வரைக்கும் நம்ம வந்து கர்நாடகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேரளா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திரா கிட்ட தண்ணிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இலங்கையில கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தீர்வுன்னு தான் தெரியலன்றத நான் இன்னைக்கு பதிய வச்சேன். காட்சிகள் தான் மாறுது, எந்த காட்சிகள் மாறல, இதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன், மற்றவர்களை நாம் கேட்பதை விட்டு தமிழ்நாடு தன்னிறைவு பெற்றதாக, அது மின்சாரமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அதுதான் கேப்டன் அவர்கள் கருத்து, அதுதான் தேமுதிகவின் கருத்து. இதை நான் அவையில வந்து இன்னைக்கு பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய, இங்க ஆட்சிகள் மட்டும் மாறிக்கிட்டு காட்சிகள் மாறாம இருக்கிறதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி கிடையாது. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். சுதந்திரமானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு முறையும் காவேரி தண்ணிக்காக போய் கர்நாடகா கிட்ட கேட்கிறோம், மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறோம், அவங்க ஸ்டே கொடுக்கறாங்க. மீறி அவர் வந்து சிவகுமார் இப்ப முதல்வர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி முல்லை பெரியாறு டேம்ல அந்த உயர்வு கம்மி பண்ணணும்ன்றான், அதுவும் தொடர்ந்து நடக்குது. மீனவர்கள் பிரச்சனை இது வரைக்கும் ஓயல, எல்லா பக்கமும் எல்லா பிரச்சனையும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை என்பது போல் தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கும் ஓய்வில்லை. இதைத்தான் மாறணும். தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேங்க. அதுதான் என்னுடைய இன்னைக்கு அவையில் நான் பேசியது. நன்றி, வணக்கம். சட்டப்பேரவை வளாகத்தின் செய்தியாளர் சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அலைகள் ஓய்வதில்லை என்பது போல மக்கள் பிரச்சனையும் ஓய்வதில்லை என தெரிவித்தார். மேலும் அனைத்திலும் தமிழ்நாடு மிகை மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய கருத்து என்றும் அவர் கூறிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.